ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்லாம் பண்ணி அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ட நம்ம ஒரு பேர் வந்து இவர் வந்து த சிஎஸ்கே டீம் அனலிஸ்ட். எது சிஎஸ்கே டீம் அனலிஸ்ட். JSKங்க. எப்பவுமே வந்து JSKங்க. எல்லாம் ஒண்ணு தானே. இது சூப்பர் கிங்ஸ், அதுவும் சூப்பர் கிங்ஸ். நீங்க சொன்னது தானே. அங்கேருந்து தானே டேக் ஆஃபே பண்ணணும். ஸோ யூசுவலா வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம பீடாக் வந்திருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கால பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லி சிஎஸ்கேவை திட்டி சிஎஸ்கேவை பாராட்டியே அந்த வேலையை வாங்கின நம்ம பீடாகே வந்திருக்காரு இந்த ஷோக்கு. ஜூனியர் சூப்பர் கிங்ஸுக்கு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு ஜேஎஸ்கேக்கு வந்து டீம் எடுத்திருக்காரு. ஃபாஃப் டுப்ளிசி கேப்டன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கோச் பிளெமிங்கோட இணைஞ்சிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காசி சரோட அதே டேபிள்ல உட்காந்து பிட்டிங் போட்டிருக்காரு. பீடாக், வெல்கம் டு சென்னை மக்களின் இதய குரல். அது ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இல்ல, ஜெயிக்கிற சூப்பர் கிங்ஸ். சோ அது சொல்லிடலான்னு. ஜூனியர் சூப்பர் கிங்ஸும் ஒரு டீம் இருக்கியா? கூட்டிட்டு போவாங்க அவங்க. குட்டி பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் மேட்சஸ் எல்லாம் ஆட வச்சு அவங்கள டூர் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. தெரியும்ல அது உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? மக்கள் மனசை தொடுவீங்க நீங்க தான். இல்ல, மக்கள் நிறைய பாக்குறாங்க. அவங்களுக்கு ஜே அப்படிங்கிறதுக்கு என்னன்றது கரெக்டா சொல்லணும் இல்லையா? அதை தெளிவுபடுத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க பீடாக், நீங்க இப்போ சிஎஸ்கேவோட அந்த ஃபேமிலியில சேர்ந்த ஃபீலிங் எப்படி இருக்கு அது சொல்லுங்க. சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலியை சேர்ந்திருக்கீங்க. ஃபைனலா வந்து ஆப்வியஸ்லி நீங்க பயங்கர ஒரு டேலண்டட் அனலிஸ்ட். உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்கு. போன தடவை சிஎஸ்கே வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஃபினிஷ் பண்ணல சீசனை. நீங்களும் டிசப்பாயிண்டடா இருந்தீங்க அவங்க அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணல சீசன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் சிஎஸ்கேவோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த வருஷம் டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவீங்கல்ல? ஆஷ், உங்களுக்கு ஆனஸ்டா சொல்றேன், நானும் நிறைய ஆக்ஷன், டிஃப்ரெண்ட் லீக்ஸ், ஐபிஎல்லையும் உட்காந்துருக்கேன். சில சமயம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நினைச்ச பிளேயர்ஸ் கிடைக்காது. இப்ப நாங்க வந்து 17 பிளேயரை எடுத்தோம். 17 பிளேயர்ல எடுத்தோம்னா அந்த 14 பிளேயர் தான் நாங்க துண்டு போட்டு எடுக்கணும்னு நினைச்சதை எடுத்தோம். மீதி 3 பிளேயர் எங்களால எடுக்க முடியல. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீயிங் ஆனஸ்ட். இது ஈஸியா உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். இந்த 17 பிளேயர் தான் நாங்க எடுக்கணும்னு நினைச்சோம், எல்லா 17 எடுத்துட்டோம். இந்த 3 பிளேயர் எடுக்க முடியல. அப்படிதான் அங்கங்க போகும். அப்படிங்கும்போது இந்த ஆக்ஷன் இதுங்கிறது நடக்கும். இப்ப எங்க டேபிள்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இருங்க. இல்ல புரியல. இல்ல நான் வந்து யூசுவலா இன்டரப்ட் பண்ணாம நீங்க பேசுறத நிறைய பொறுமையா கேட்டிருக்கேன். 2 வருஷமா கேட்டிருக்கேன். இருந்தாலும் இப்ப இன்டரப்ட் பண்ணாம இருக்க முடியல. எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாரு. ஏதாவது என்ன இக்கட்டான கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கு நானும் ஆமா இல்லன்னு அதுக்கு ஏத்த மாதிரி பதில சொல்லி மாட்டிப்பேன். அதே அவர் ஒரு குடைச்சல் இருக்கும்போது கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்விக்கும் அவர் சொல்ற பதிலுக்கு சம்பந்தமே இருக்கா. சும்மா அப்படியே திகச்சு போயிடுவேன். அவர்கிட்ட கேட்பேன், எங்க நீ எங்கேயோ இது கிரவுண்ட்ல இருக்கேன்னு சொன்னா பார்த்தா வீட்டுல இருக்க அப்படின்னு கேட்பேன். சம்பந்தமே இல்லாம சொல்லுவாரு, இன்னைக்கு தோரம்பருப்பு விலை கம்மியாயிடுச்சு, தக்காளி விலை கம்மியாயிடுச்சுன்னு. அந்த மாதிரி பதில் சொல்றேன். நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்ற? நீங்க கேட்டதுக்கு தான் கரெக்டா சொன்னேன். இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஆப்ஷனை பத்தி கேட்டீங்க. அதுல நான் கேட்ட கேள்விக்கு லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீயிங் ஆனஸ்ட்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதிலே ஆனஸ்டா சொல்லல. முதல்ல பதில சொல்லுங்க. ஆனஸ்டா தானே சொன்னேன். இப்ப இன்னொன்னு வந்த உடனே என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன்ல வந்த உடனே ஒவ்வொரு டேபிள சர்வ் பண்றதுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. அந்த மிக்சர் எடுத்து யார் கைக்கும் படாதபடி ஓரமா டேபிள்ல வைங்க. முதல்ல எடுத்த உடனே அந்த மிக்சர்ல இருக்கிற ஒரு சின்ன கடலை பருப்பு கூட நாங்க யாரும் தொடல. நான் நியாயமா சொல்றேன், பொய் சொல்ல. அப்படியே திருப்பி எடுத்துட்டு போனாங்க. பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா, சரி இருப்பா டேஸ்ட் பார்த்துறேன்னு ஆப்ஷனுக்கு அப்புறம் தான் அது ஒன்னு எடுத்து வாயில போட்டுங்க. ஏன்னா ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். கரெக்ட் என்ன சொல்றது? பதில சொல்லுப்பா, போதும்பா. மிக்சரு அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கேவோட இன்ஸ்டாகிராம் வீடியோல கூட பார்த்தேன். எதுவும் காலியாவும் இருக்கணும், பாலியாவும் இருக்கணும், மாலியாவும் இருக்கணும் பேசியிருக்கேன். கேள்விக்கு பதில சொல்லியா? உங்ககிட்ட கேள்விக்கு பதில வாங்குறதுக்குள்ள ரோதனையா இருக்கியா? எக்ஸாக்டான கேள்வியை கேளுங்க. போன தடவை மக்கள் மனசுக்கு நிறைஞ்ச மாதிரி சீசன் அமையல. நீங்களே வந்து சேனல்ல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், முகேஷ் சௌத்ரி ஆடணும், முகேஷ் அம்பானியோட மேட்ச்ல அவர் ஆடணும் இவர் ஆடணும்லாம் சொன்னீங்க. இப்ப நீங்களே வந்திருக்கீங்க அந்த ஃபேமிலியில. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னும் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கலாம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த டிசம்பர் தான், அந்த ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த ஆக்ஷன் டைம்ல இன்னொன்று உங்களுக்கே அது தெரியும், நீங்களே ரொம்ப இன்வால்வ் ஆனீங்க பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன்ல இருக்கும்போது. ஸோ 60% ஆஃப் த கேம் அங்க முடியுதுங்கும் போது இந்த பிளான்ஸ் வந்து இப்போ இருக்கிற இப்போ எங்க இது மாதிரி கிடையாது. இப்போ எங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய 8 பேர் 9 பேர் கூட ஆட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ். ஏன்னா அந்த ஓவர்சீஸ் வந்து பயங்கர எஃப்டிபி கிளாஷ் எல்லாம் இருக்கு. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்காதுங்கும் போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு செட் த கோர் பிளேயர்ஸ். அப்படி ஆனா ஐபிஎல் அங்க பார்க்கும்போது எந்த பிளேயரும் வெரி ரேர்லி தி பிரேக் த விண்டோ அண்ட் கோ ஃபார் சம் அதர் அசைன்மெண்ட்ஸ். அப்படிங்கும்போது இந்த ஓவர்சீஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து கடப்பாற மாதிரி ஆக்கணும்.
தட் இஸ் கோயிங் டு பி த ஒன் இம்பார்ட்டன்ட் திங். இந்தியன் கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கோர் வந்து நல்லா தான் இருக்கு. சிஎஸ்கேல வந்து இந்தியன் கோர் வந்து நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் ஃபாஸ்ட் bowlers இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. பட் லீவ்ஸ் மீ வித் தி क्वेश्चन. சாரி, நான் நீங்க சொன்னதனால அப்படியே டக்குன்னு கேட்டுடுறேன். மக்கள் மனசுல ஒரே போராட்டமா இருக்கு. ஜடேஜா என்ன பண்ண போறாரு, சிஎஸ்கேல இருக்காரா இல்லையா, அதை பத்தி நிறைய புரளியா இருக்கு. நீங்க வந்து லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத், நீங்களே சொல்லுங்க. இவரு ஜடேஜா இருக்காரா இல்லையா, என்ன ஆச்சு அவருக்கு? இன்ஜுரி ஆச்சு, ஆப்வியஸ்லி ஆபரேஷன் பண்ணிருக்காரு. ஐ திங்க் ஹில் பி ஃபைன் இன் 4-5 வீக் டைம். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அது எனக்கே இன்னும் தெரியாதுங்க, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா நான் ஜெயிக்கிற சூப்பர் கிங்கோட தான் இப்போ இது வரைக்கும் நான் இருக்கேன். அதனால வந்துட்டு எல்லா மனசையும் கவர்ந்த அந்த சென்னை சூப்பர் கிங்கோட வருவேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே இன்னும் தெரியல. ரைட் நவ ஐ அம் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி. ஸோ நத்திங் ஹஸ் பீன் டிஸ்கஸ்ட் அபவுட் பீயிங் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ என் கையில் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, என்னை நம்பி நான் லோக்கல் நாலேஜ் இருக்குன்றதுனால எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் பொசிஷன் கொடுத்தாங்க. அண்ட் வி டிட் அ டீசென்ட் ஜாப் இன் த ஆக்ஷன்ஸ். இப்போ என்னோட ஒரே இது என்னன்னா, எப்படி வந்து இதை அந்த சிஎஸ்கே அதாவது சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலி அவங்களோட ஆதிக்கத்தை சவுத் ஆப்பிரிக்காவோட மண்ணில் சிங்டன் 2ல சூர்யா போயிட்டு எப்படி டேனி அப்படி தூக்கின்னு வந்தாரோ அந்த மாதிரி எப்படி தூக்கின்னு வர்றது அப்படிதான் நான் யோசிக்கிறேன் ஒழிய அதை தாண்டி இது வரைக்கும் எதுவும் யோசிக்கல. இஃப் சம்திங் லைக் தட் கிராப்ஸ் அப் ஐ வில் பி தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். லெட்ஸ் ஸ்டே இந்த மொமெண்ட்னு சொல்லியிருக்காரு பீடாக் ஃப்ரம். அதாவது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கறதுலேருந்து நீங்களே ஒரு செலிபிரிட்டியா மாறின அந்த தருணத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த ஆக்ஷன் டேபிள்ல உட்காந்த உடனே உங்களோட அப்படின்னு சந்திரமுகி உருவம் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் எனக்கு ட்விட்டர்ல மெசேஜ் போடுறாங்க, பாத்தீங்களா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி பீடாக் அவங்க டேபிளே போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் கம் பேக் டு த சேஸ் பீடாக். இப்போ ஜோபாக்ஸ் 6 டீம். நான் வந்து அந்த ஆக்ஷனை பார்த்துருந்தேன். கிங்ஸ் 11ல நீங்க டேபிள்ல உட்காரும் போது உங்களோடய போன்ல பேசியிருந்திருக்கேன். இந்த ஆக்ஷன்லயும் பார்த்தேன். பார்க்கும்போது உங்க மூஞ்சில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவு, அதாவது வந்து ஒரு தேஜஸ் வந்தது. அந்த தேஜஸோட ஒரு டீம் எடுத்தீங்க. எவ்வளவு ஹாப்பி நீங்க இந்த டீம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட டீம் எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜோபர்க்ல நீங்க ஜெயிக்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சாலிட் டாப் 4. கதாயுத அடி கிடையாது, சாலிட் டாப் 4. ஏன்னா வந்து கொஞ்சம் பந்து அப்படியே அந்த டங்கன் ஃபிளெச்சர் சொல்ற மாதிரி சிக்குன்னு போகும். நீங்க கசாமுசால அடிச்சு நச்சுன்னு வாயின் போயிடும். ஸோ எப்படின்னா 2 கியர் இருக்கிற டாப் 4 அதுதான் எங்களோட டார்கெட்டு. அதுவும் எப்படி எடுக்கணும்னா சீப்பா எடுக்கணும். சீப்பா எடுத்துட்டு வேற பணம் இருந்ததுன்னா இந்த அன்னோன் பிளேயர்ஸ்ல இப்போ இந்த டொனவன் ஃபெரேரா போனார், அந்த மாதிரி பிளேயரை போடி எடுக்கணுன்றதுனால இந்த 4 மில்லியன் மேல போறவன் எல்லாத்தையும் நல்லா விலையை ஏற்றி விட்டு அவன் பர்ஸை காலி பண்ணிட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு குவைட்டா இருந்தோம். ஸோ பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸோட ஆவரேஜ் வந்து T20 டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அந்த கிரவுண்ட்ல 40. இஸ் a technically class player. ஃபாப் டு பிளஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவர் ஒரு இன்டர்நேஷனல் 100 வந்து அங்க அடிச்சிருக்காரு வாண்டரஸ்ல வெஸ்ட் இண்டீஸோட. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கை பத்தி நான் சொல்லணுங்கிறது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர். அதுக்கப்புறம் என்னிமன் மலான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் யங் பிளேயர்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த 4 பிளேயர் நீங்க வாண்டரஸ் மாதிரி ஒரு இடத்துல வச்சீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து 40 பால் ஆடிடுவாங்க. 4 பேரும் ஃபெயில் ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. we had a bad day. ஸோ 40 பால் நீங்க ஆட்டா அதுக்கப்புறம் ஃபினிஷர்ஸ், எங்களோட ஃபினிஷர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்பர் 10 ஜிரால்டு கூட்சியே பெரிய 6 அடிப்பாரு, ஜார்ஜ் காட்டன் பேட்டிங் ஆடுவாரு, லூயிஸ் கிரெகரி பேட்டிங் ஆடுவாரு, அல்சாரி ஜோசப். that brings me to the question. நானும் வந்து உங்களோட காம்பினேஷனை போட்டுருந்தேன் பாரு, நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். உங்க கூட சேர்ந்த கரகம் நோட்ஸ் எல்லாம் நான் கூட டைரியில எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலா அப்படியே தான் பேசுவேன், அப்படியே கிரிக்கெட்டை பார்த்ததுலயே பேசுவேன். கொஞ்சம் நல்ல காம்பினேஷன் செட் ஆயிருக்கு உங்களுக்கு. அதாவது லுக்கிங் அட் த 6 டீம்ஸ் என்னோட மனசுல படுறத நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு செகண்ட் உங்களோட இதுல இருந்து வெளில எகிரிடலாம். இப்போ ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வந்து எவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் ஆப்ஷன்ங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நீங்க வந்து ஃபாரினர்ஸ் மூலமா பயங்கரமான பவர் வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு அல்சாரி ஜோசப் கேன் ஹிட் அ பிக் பால், ரொமாரியோ ஷெப்பர்ட் ஹூ கேன் ஃபினிஷ் த கேம் வெரி வெல், ஜார்ஜ் கார்டன், ஹாரி ப்ரூக். பட் இவங்க எல்லாரையுமே நீங்க விளையாட சான்ஸே இல்லை இல்லையா? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே யூ கேன் ஒன்லி பிளே தீக்ஷனா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஸ்பின் போடுறது கஷ்டம், உங்களுக்கு வாண்டரஸ்ல தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு போயிருக்கேன் தீக்ஷனா கண்டினியூட்டி வித் சிஎஸ்கே கொடுக்கறதுக்கு. உங்களோட காம்பினேஷன் செட் ஆகாது, ஏதாவது அவைலபிலிட்டினால அப்படி எடுத்திருக்கா இல்ல? ஏன்னா டு மீ அல்சாரி ஜோசப் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் லுக் லைக் a lock in along with தீக்ஷனா இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ என் பெஞ்சில் இருக்கிற எல்லாரும் they should put their hand up to get into the playing level. நான் வந்து ஒரு ஆப்ஷன்ல உட்காந்தேன்னா அப்படிதான் எடுப்பேன். இப்ப ரொமாரியோ ஷெப்பர்டு
அவருக்கு அதே மாதிரி ஒரு சிமிலர் பிளேயர்னா லூயிஸ் கிரெகரி. லூயிஸ் நாட் கிரெகரி அட் த கரெக்ட். சேம் மோல்டு. bowling போடுவாரு, பேட்டிங் ஆடுவார். அதே சேம் மோல்டு ஜார்ஜ் காட்டன் வித் a variety of bowling left. அதே மாதிரி ஒரு சின்ன பையன், யாருக்குமே தெரியாத ஒரு பையனை எடுத்திருக்கேன், செலீப் சலேகா அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர். நல்ல விருட்டுன்னு திரும்பும் பால், கூகுள் இவ்வளவு பெருசு திரும்பும். நிறைய பேர் தெரியாது, 19 வயசு பையன் தான். அதுக்கப்புறம் வந்து இதை யாருமே இது பண்ண மாட்டாங்க. இப்போ 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஒன்னு இந்த டொனாவன் ஃபெரேரா, இன்னொன்னு வந்து கைல் வெரேனு. அதுக்கும் உங்களுக்கு பேக்கப் இருக்கு. ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, நீங்களே ஒண்ணு கிளியரா சொல்லிட்டீங்க, ஸ்பின்னு போடுறது அங்க கஷ்டம். அப்படிங்கும் போது ஒரு ஸ்பின்னரை எடுக்கணும்னு எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்றதை விட, இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல டால் ஃபாஸ்ட் bowlers who can hit the deck hard and get bounce. ஏன்னா வாண்டரஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ எனக்கு தீக்ஷனா மாதிரி ஒரு ஆள் வந்து 4 ஓவர் எல்லா ஃபேஸ்லயும் ஒரு ஆளை போட முடியும். பவர் பிளேல போட முடியும், மிடில் ஓவர்ஸ்ல போட முடியும், டெத் ஓவர்ஸ்ல போட முடியும். இப்ப எல்லாரும் வந்து ட்ரைஸ்டன் சப்ஸ் பத்தி நான் ஒரு ட்வீட் போட்ட போது நிறைய பேர் எழுதினாங்க, ஆமா ஏன் நீ சவுத் ஆப்பிரிக்கன்னா என்ன பண்ணுவ, கார்பின் போஷ பத்தி போட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்த போது எல்லாரும் என்ன சொன்னாங்க. இல்ல பாத்துட்டேன் ட்ரிஸ்டன் இப்போ ஸ்டப்ஸ் பாத்திருக்கீங்க. இப்ப பாருக்கண்ணா டானவன் ஃபெராரி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு ட்வீட் பார்த்தேன். தப்பு பண்றீங்க. இல்ல பேரு டானவன். டோர்னமெண்ட் நடக்கும்போது டானா அவன் அப்படின்னு கேட்கற நிலைமை வரும். சரி, அப்பனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு அந்த தரப்பட்டியல்ல வந்து ஒரு டெவால் ப்ரூஸ், ஏபி டிவிலியர்ஸ், எய்டன் மார்க்கரம் அந்த தரப்பட்டியல்ல இவரும் வந்து ஒரு கலக்க போறாரு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா ஐபிஎல்லையும் நாளைக்கு டானவன் ஃபெராரி? Look, too early to say that, but certainly has got the potential. ஏன்னா வந்து he can hit the long balls. அதே மாதிரி காட்டு அடியில் அடிக்க மாட்டார். is extremely good. When I had a conversation with him last year in the domestic tournament, அப்படியே மனசெல்லாம் உருக்கிச்சு. சொன்னார் இந்த மாதிரி, இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன், 3 வீக்ஸ் லாஸ் ஆஃப் பேல வந்திருக்கேன். கேன் யூ இமேஜின் த சிச்சுவேஷன், someone is working somewhere to make a living, லாஸ் ஆஃப் பேல வந்து உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட் அவர் ஆடுறாருன்னா, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிற பிளேயர் எடுத்து நீங்க புடிச்சு பண்ணி உயிரை கையில கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களோட பட் ட்ரூத் பி டோல்ட், இன்னைக்கு தான் கிரிக்கெட் இந்தியாலையும் மாறி இருக்கு பிடாக். உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், நீங்களும் விளையாடி இருக்கீங்க. கிரிக்கெட் வந்து கிளப் கிரிக்கெட்டும் சரி, ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்டும் அப்படிதான் இருந்தது. முன்னாடி எல்லாம் பேங்க் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்க லாஸ் ஆஃப் பிளேலையும் லீவ்லயும் தான் வரணும். சோ அதே சிச்சுவேஷன் நீங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்குன்னு சொல்றீங்க. எங்க வேலை பாக்குறாரு ஒரு டானவன் ஃபெரேரா? அங்க ஏதோ ஒரு ஆபீஸ்ல வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட் செக்ஷன்லயோ எதுலயோ ஒர்க் பண்றாரு. பிகாஸ் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி இப்போ எங்க பிரான்ச்சைசி எல்லா பிரான்ச்சைசிலையும் ஒரு கான்ட்ராக்ட்னா ஒன்னு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஒன்னு கொடுப்பாங்க. ஓகே, அதை தவிர ஹை பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க உங்களோட 2 வீலருக்கு பெட்ரோல் கூட போட முடியாது. ஓகே, ஸோ அன்பார்ச்சுனேட்லி நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னொன்னு கேட்குறேன். இப்ப நிறைய பேர் வந்து எல்லாரையும் வந்து இந்த கோல் பேக் போனவங்க எல்லாம் வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்ப அவனும் என்ன பண்ணுவான், கோல் பேக் போனாதான் பேக் பேக் வெயிட் ஆக முடியும். கரெக்டா? சோ வேற வழி இல்லாம சம்பாதிக்க முடியும். அதுதானே பேக் பேக்னு சொல்றேன். கோல் பேக் போனாதான் பேக் பேக் வெயிட் ஆக முடியும். வேற வழி இல்லாம they choose that route. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்கிருந்து வந்து இன்னைக்கு பார்த்த உடனே சிசாண்டா மகாலா ஓடி வந்தாரு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னுட்டு 5.5 மில்லியன் ராண்டுக்கு எத்தனை சைபர்னு கேட்டாரு. இருப்பா ஒரு நிமிஷம் கால்குலேட்டர்ல பார்த்து சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இப்ப நம்ம லீக்ல when you have a potential, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு நேற்று ஒரே நாள்ல கோடீஸ்வரன். நான் சொல்ல சரத்குமார் சார் ப்ரோக்ராம் கோடீஸ்வரன் இல்ல, ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷன் வந்தா you won't be really going there to leave your country and play somewhere else. இப்ப நீங்க இப்ப சென்ட்ரல் கான்ட்ராக்ட் நிறைய பேருக்கு கொடுக்கறதும் அவங்க பேஸ் பிரைஸ்ல எடுத்த பணத்தை விட கம்மி. அப்படிங்கும்போது ஒரு குளோபல் லீக் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ ஃபீல் தட் திஸ் கேன் ஃபீட் மீ அண்ட் மை ஃபேமிலி. ஓகே, நான் கிரிக்கெட் ஆடுவேன், நான் விட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஓவரால் குட் திங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. தேர் லாட் ஆஃப் கிரிக்கெட் டேலண்ட்ஸ். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, கிரிக்கெட்டை விட்டு நான் பொழப்ப பாக்குறேன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனு, பேங்க் வேலை இந்த மாதிரிலாம் எடுத்து கிரிக்கெட்டை ஆடாமல நிறைய பேர் போயிருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் பார்த்த உடனே they will get a heavy motivation. நான் உங்களுக்கு கேட்கிறேன், 34 மில்லியன் ராண்டு தான் வந்து டோட்டல் பர்ஸ். அதுல ஒரு டீம் வந்து 9.2 மில்லியன் ரன்ஸ் கொடுத்து ஒரு பிளேயர் ட்ரைசன் சப்ஸை எடுக்கிறாங்கன்னா there is lot of money involved. So that way I have to really thank Cricket South Africa, the guy who is the brains behind this, Graham Smith.
இப்ப இந்த மாதிரி ஒரு 6 ஐபிஎல் டீம்ஸை கொண்டு வந்து, இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நீ எந்த குளோபல் லீக் வேணா போனுங்க, எந்த குளோபல் லீக், எல்லா குளோபல் லீக்கும் நான் போயிருக்கேன், நான் அதை சொல்லணும்னு சொல்லல. இந்த ஐபிஎல் டீம்ஸ் பாத்துக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த டீமும் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஐ ஹேட் a privilege to work with the Super Kings family. அந்த அகாமடேஷனா இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், the way they are looking after you, ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ஃபோன் பண்ணி இது ஓகேவா அது ஓகேவா, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ராத்திரி 12 மணிக்கு வேலை செய்யறது, 3 மணி வரைக்கும் வேலை செய்யறது, ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒன் குட் திங் தட் ஹஸ் ஹேப்பன் டு திஸ் பர்டிகுலர் குளோபல் லீக், ஆல் ஹவ் பீன் இந்தியன் ஓனர்ஸ். ரெண்டாவது உங்களுக்கு ரொம்ப குயிக்கா இந்த லீக் வந்து ஃபேமஸ் ஆயிடும். ஸோ நிறைய பேர் இந்த நம்பர் 2 ரேங்கிங் நான் தான் நீ தான்றான், அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்பர் 2 லீக் ஆஃப்டர் ஐபிஎல் இதுதான். எல்லாம் பொறுமையா அந்த லீக் பாருங்க ஜனவரியில. ஒத்துக்கிறேன்னா, ஆக்சுவலி வந்து நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் குட் டேக் அவே. நமக்கு வேலை பார்க்குறவங்களோ, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களோ, நம்மள குடும்பத்தாரா நினைச்சு அவங்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்து அவங்க நல்லா ட்ரீட் பண்ணோம்னா அவங்க உயிரியும் கொடுப்பாங்க நமக்காக, அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் யாரா இருந்தாலுமே. அதே மாதிரி வேலை செய்யறவங்களும் வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்காம பியூட்டிஃபுல்லா வேலை செய்வாங்க. ஸோ எனிவே, நானும் அந்த லீகை பார்க்கும்போது எனக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு பீடாக். ஐ டோன்ட் நோ, நம்ம இது வரைக்கும் பேசல அதை பத்தி. பட் ஐபிஎல் டீம் அதாவது பார்க்கும்போது மும்பை கேப்டவுன், சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற போதே ஒரு ஃபேன் கனெக்ட் வருது. அண்ட் லுக்கிங் அட் இட் 3.5 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கன் டைம் வந்து இந்தியன் டைமோட பிரைம் டைம்ல போடுவாங்க. இன்ஃபேக்ட் கிராம் ஸ்மித், நான் இப்ப அவர் என்ன சொல்றது, நானே சொல்றேன், கரெக்டா இந்தியாவுக்கு 7 மணி அடிக்கும் போது தான் அவர் மேட்ச் ஆரம்பிப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கால என்ன டைம் இருந்தா என்ன, கரெக்ட் தான் நான் சொல்றது. இந்த 7 8 மணிக்கு ஈவினிங் மேட்ச் வைப்பாங்க. ஸோ இல்லையா, தப்பா சொல்றேன்னா? கரெக்டா சொல்லிடுறேன். இப்ப 12:30 மணிக்கு டபுள் ஹெட்டர்னா 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 4 மணிக்கு இந்தியன் டைம். அதுக்கப்புறம் ஈவினிங் அதே தானே சொன்னேன். ஐபிஎல் எத்தனை மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குதோ அதே மேட்ச். என்ன டபுள் ஹெட்டர் ட்ரிபிள் ஹெட்டர், அதான் சொல்றேன். ஒரே ஒரு ஆசை எனக்கு ஃபியூச்சர்ல நடக்குமான்னு தெரியல. ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் அட்லீஸ்ட் 6 டீம்லயும் ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் அலோவ் பண்ணும். அந்த சிவாஜி வந்து ஒரு நிறைய ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டட் மெசேஜ் வரும், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரே ஒரு இந்தியன் பிளேயரை ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஐகான் மார்க்கி பிளேயர் மாதிரி ஆட வச்சா இன்னும் தரமா இருக்கும். இல்ல, இன்ஃபேக்ட் ஐ திங்க் இட்ஸ் ஐ மீன் அது நடக்குமா நடக்காதுங்கிறத பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா அதுதானே வேர்ல்டு ஓவர் கிரிக்கெட் லீக்ஸுக்கு ஒரு மேசிவான ஒரு இஷ்யூ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இந்தியன் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி இருந்தா ஆப்வியஸ்லி அந்த லீகோட மோஸ்ட் ஜாஸ்தியாகும். ஏன்னா இந்தியன்ஸ் அண்ட் ஏஷியன்ஸ் ஃபாலோ த கேம் த மோஸ்ட் மோர் தென் எனிவேர் எல்ஸ். ஸோ அதுல ஒன்றும் ஒரு பெரிய இதுவே கிடையாது, ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. பட் கீப்பிங் ஆல் தட் அசைட், லெட்ஸ் கம் பேக் டு த சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலி, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். ஃபாஃபோட இன்புட்ஸ் இருந்ததா, ஃபிளெமிங்கோட ஒர்க் பண்றது எப்படி இருந்தது, த சூப்பர் கிங்ஸ் சிஇஓ காசி சார் பத்தி சொல்லுங்க. எல்லாம் வெயிட் பண்றாங்க கேட்கறதுக்கு. இல்ல எம்எஸ் தோனி தான் ஃபோன் பண்ணி சஜஷன் கொடுத்தாரா? அவரு எப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். இல்லையே, ஐபிஎல் ஆக்ஷன் போது அந்த போன் அப்படி காதுல ஏர்பாட்ஸ் மாட்டினது தான் சுந்தராமனும் காசி சாரும். போனே வைக்கலையே அங்க. ஐபிஎல் ஆக்ஷன்ல போன்ல தான் இருப்பாருன்றாங்க. இங்கேயும் கரீபியன் பிரீமியர் லீக் இஸ் ஹேப்பனிங். 10 மணி நேரம் ஃபாஃப் வந்து போன்லயே தான் இருந்தாரு. ஓகே, 10 மணி நேரம். அது இன்னொன்னு பெஸ்டா உங்களுக்கு என்ன சொன்னோம்னா, அங்க போய் சேர்ந்த உடனே சாயங்காலம் வந்து போன் பண்ணாரு காசு, டேய் ரூமுக்கு வாடா அப்படின்னாரு. யார ஒன்னையா ஃபாஃபியா? என்ன ஃபாஃப போய் ரூமுக்கு வாடான்னு தமிழ்ல சொன்னா அவருக்கு புரியுமா? சோ ஆக்ஷன்ல சாரி இதுக்கோ கூப்பிடுறாரு. நான் எப்பவுமே இப்ப நான் வந்து 10 நாள் முன்னாடியே அந்த பிளான்ஸ் அது இது எல்லாத்தையும் என்னடா அது அப்படின்னு உள்ள போய் போனா, ரசம், சாம்பார், பருப்பு சாதம், ரைஸு, வாடா வாடா உக்கார அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு, சாப்பிடுற, நீ என்ன சாப்பிடு எனக்கு தெரியாதரா, இங்கெல்லாம் என்னடா கிடைக்க போறது, உக்கார. ஸோ இப்போ நீங்க ஒரு சிஇஓன்னா நீங்க நார்மலா என்ன கேட்பீங்க? நானும் நிறைய டீம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன இப்போ பிளான்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஓகே இது பிளான் பி என்ன, பிளான் சி என்ன, மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க, இது ஜேர்னி ஓகே, ஃபிளைட் கம்ஃபர்டபுள், ரூம் ஓகே, அவ்வளோதான் கேட்பாங்க. ஆக்ஷனுக்கு போற அன்னைக்கு 1 மணிக்கு கீழே லாபிக்கு வரணும். திருப்பி வந்து அந்த அங்கித் பால்டி அவரு தான் வந்து ஆல் இன் ஆல், காசி சார் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கிளம்பிட்டு இருக்கேன், என்ன ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயிடுங்க. 5 நிமிஷம் போயிட்டு பார்த்தா சவுத் இண்டியன் சாப்பாடு இருக்கு. சார் நான் ஆக்ஷன் டயத்துல எதுவும் சாப்பிட மாட்டேன் சார், நான் பசியோட இருக்கணும், அப்பதான் வந்து அந்த ஹங்கரோட போகணும். அடிச்சே உக்கார லைட்டா சாப்பிட்டு போட. சோ அங்கேயும் வந்து அவர் சாப்பாடு கொடுத்து நல்ல மனுஷனா நடக்கும் போது நீ மொக்கைய போட்டிருக்க அங்கேயும். இல்ல உங்களுக்கு ஒரு லெவலுக்கு பார்க்கும்போது அந்த மரியாதை. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிளேயர் சஜஷன் சொல்றீங்க,
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 15 வருஷமா ஆக்ஷன் டேபிள்ல உட்காந்துருக்காரு. ஹம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ இங்க தானடா இருக்க, பைத்தியம் மாதிரி கிரிக்கெட் பாப்பா, உனக்கு தெரியாதாடா, போடுற சொல்லுடா, தூக்கிடலாம்டா, வாங்கிடலாம்டா. ஸோ உங்களுக்கு இன்னொன்று, இப்போ ஆக்ஷன் டேபிள்னு உட்காடுறீங்க, ஒரு 5-6 பேர் நீங்க உட்காடுறோம் அப்படின்னா, இந்த 6 பேரும் அலைன்டா இருந்தாதான் உங்களுக்கு அந்த மூஞ்சி பளபளப்பா இருக்கும், ப்ரெஷர் இருக்காது, ஜாலியா இருக்கும். இப்போ நீங்க அங்க போயிட்டு நீங்க ஒன்னு சொல்றீங்க, பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து இவ்வளவு காசு போகாத, இன்னொருத்தர் இல்ல விட்டுரு, இவனுக்கு மேல வேற ஒருத்தனை பார்க்கலாம், அட இவன் தண்டம், இவன் தேர மாட்டான், அந்த மாதிரி இருந்தா there is going to be a lot of challenges in the table. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடி. இப்ப அந்த விலையை ஏத்தி விடுறது கிங்குன்னா அவரும் ஒரு கிங் தான். இப்ப நானே ஒரு பிளேயர் சொன்னேன், சார் போதும் சார், இதுக்கு மேல போட வேணாம், டே அவன் மூஞ்சி பார்த்தா டெஸ்பரேட்டா இருக்குடா, தூக்குடா, இன்னும் 2 பிட்டு போடுறா, இன்னொரு 500,000 குறைக்கலாம்டா, ஒன் மோர். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாகவும் நடந்தது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு சில பெட்டுக்கெல்லாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பட்ஜெட் அவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, அவனுக்கு நிஜமாவே தேவையா, இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி சார் நிறுத்திக்கலாம் சார்னுவேன். அவர் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் 6 மில்லியன் மேல போகும்போது நமக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கும் போடுறதுக்கு. விட்ட போட்டு நம்ம தலையில கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காம்பினேஷன் போயிடும், கம்ப்ளீட்டா காம்பினேஷன் மாத்தணும். அவர் கான்பிடென்டா சொல்லுவாரு, போடுற இன்னும் 2 பிட்டு, அவன் கண்டிப்பா நீ ஏத்தி தாண்டா விடுவான், போடுறா அப்படின்னு. ஸோ அந்த ஆக்ஷன் டேபிள்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டா இருந்தது. ஃபாப் வேற லைன்லயே இருந்தாரு. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அது இன்னொரு ஃபாப் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இது. இப்ப இவ்வளவு பட்ஜெட், இப்ப என்னோட கணக்கு என்னன்னா, இந்த டாப் 4 நான் கன்வென்ஷனல் பேட்டர்ஸ் எடுத்தேன்னா அவ்வளவு காஸ்ட்லியே போக மாட்டாங்க. இப்ப எல்லாருமே T20 கிரிக்கெட் என்ன பார்ப்பாங்க, வந்தோடனே தடால் அடி, வாண்டரஸ்ல தடால் அடியில அடிக்க முடியாது, அடிச்சிங்கன்னா 25 for 3 அடிவீங்க, மூட்டை கட்ட வேண்டியதுதான். ஸோ எனக்கு டாப் 4ங்கும் போது நான் எடுக்கிற பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸா இருந்தாலும், அந்த என்னிமன் மலானா இருக்கட்டும், ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும், பயங்கரமா காசுக்கு போக மாட்டாங்க. ஸோ ஏற்கனவே ஃபாப் இருக்காரு. ஸோ இந்த 3 பிளேயரை இந்த 10.5 மில்லியன்ல, அதாவது பாதி பர்ஸ்ல நான் எடுத்துட்டேன்னா, மீதி 10.5 மில்லியனை வச்சுட்டு ஒரு 3 பேரை பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டேன்னா, இந்த மாதிரி டொனாவன் ஃபெரேரா மாதிரி ஒருத்தர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நிறைய போனாலும் அண்ணாமலையில ரஜினிகாந்த் தூக்கின மாதிரி அப்படின்னு தூக்க முடியும்ன்ற கான்பிடென்ட்ல பண்ணோம். பட் நாட் ஈவன் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் ஐ தாட் ஃபெரேரா வில் கோ தட் மச். நான் அவருக்கு, நான் ஃபிளமிங் கேட்டாரு என்கிட்ட பிரேக் போது, பீரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, இப்ப இருக்கு இந்த லாட்ல வர்றதுலே ஒரு நல்ல பிளேயர் அவரு தான், ஒரு 2-2.5 மில்லியன் போவாரு, நம்மகிட்ட 6 மில்லியன் இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பார்த்தா 2 பக்கமும் ஏடிஎம் மிஷின் உடஞ்சி வயர் விழுந்துருச்சு 2 டீமுக்கும். அப்படி காசே எல்லாம் கை தூக்குறானுங்க, என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பாவம் கிராம்ஸ் கிட்ட சொன்னார், ஐயா உங்ககிட்ட பணம் கிடையாது, நாங்க லோன் எல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, அவங்களுக்கு தான் அந்த பிளேயர். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இன்ட்ரெஸ்டிங். எனிவே சி அந்த அந்த பிட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களும் வீடியோ போட்டாங்க. நானும் போய் டானவன் ஃபெரேரா யாரா அப்படின்னு தேடினேன். இன்னும் ஒரு பிளேயர், இந்த லிசார்ட் வில்லியம்ஸ், அவருக்கும் கொஞ்சம் நல்லா ஹெவியா போனீங்க, அன்கேப் பிளேயர். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து காலிங் இட் வெரி ஸ்மார்ட் பை, சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் சர்க்கிள் இருக்கவங்கலாம் வெரி ஸ்மார்ட் பை அப்படின்னாங்க. நல்லா ஃபாஸ்ட் பவுலர் போல இருக்குல்ல, ஒரு 130 to 135 போடுவாரு. பட் அந்த ரொமாரியோ ஷெப்பர்டு, அல்சாரி அளவுக்கு இடிக்க மாட்டாரு. ஆனா இவ்வளவு ஸ்விங்கா போட்டாருன்னா வாண்டரஸ்ல, பிரிட்டோரியா தான் வந்து அவரோட பேஸ். அதே மாதிரி டெத்துல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா காலிலே சொருகுவார் யார்கர்ஸ். இன்னொன்னு என்னன்னா, நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த ஆட்டிடியூட், இப்ப ஒரு சிலர்லாம் வந்து ஷாம்சி மாதிரி ஒரு பிளேயர், அந்த டாக்டிக்ஸ் கொடுக்கறது கூட நான் என்ன பண்ணுவேன், அப்படியே வெறியேற்றி விட்டுருவேன். முத நாள் ககிசோ ரபாத்தாவெல்லாம், நாளைக்கு வந்து நாளைக்கு நான் ரத்தத்தை பார்க்கணும், ஹெல்மெட்டை அடிக்கணும். ஷாம்சிக்லாம் இந்த மாதிரி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சார்பட்டா பரம்பரையில முதல்ல ஒருத்தர் ஒரு இரும்பு கை மீரன் அப்படின்னு அப்படின்னு அங்க போய் என்ன பண்றாரா, அது பிரச்சனை. கை ஒடிஞ்சு 3 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, அது வேற விஷயம் அப்படின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி பிளேயரா நான் நிறைய பார்ப்பேன். இன்னொன்னு அந்த மலூசி சிபோட்டோ, அது வந்து நிறைய பேரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு, அவர் ஒரு 45 வருஷமா கிரிக்கெட் ஆடுறாரு. சோ இப்போ ஒரு பிளேயர் வந்து 120 T20 மேட்ச் ஆடி எக்கானமி 7ல இருக்காருன்னா ஸ்கில் இல்லாம இருக்க முடியாது. இன்னொன்னு வந்து அது அவர் பென் ஹவல் மாதிரி இது போடுவாரு, இது போடுவாரு, கிங்ஸ் 11 கூட எடுத்தாங்க. சரி ஓகே, ஆப்வியஸ்லி டீம் செட்டப்லாம் தெரியும் நம்ம, ஓரளவுக்கு பிளேயர்ஸ் மேல என்னென்ன காம்பினேஷன் இருக்க போது. அந்த டாப் 4 பேட்டர்ஸ் சொல்லிட்டீங்க, அல்சாரி ஜோசப், ரொமாரியோ ஷெப்பர்ட் எல்லாரும் அவைலபிளா? யார் அவைலபிலிட்டி இஷ்யூ? இப்ப பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும் பெருசா அவைலபிலிட்டி இஷ்யூஸ்ன்றது எதுவும் கிடையாது. provided that there is a bilateral series which India and Sri Lanka is playing that has been just included in the FTP. எப்படி இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஐசிசி டிசைட்ஸ் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு
பயலேட்ரல் சீரிஸ் ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அயர்லாந்து பிளேயர்ஸ்லாம் சோல்ட் இருக்காங்க, ஜோஷ் லிட்டில் அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு வேர்ல்ட் கப் வந்து அக்டோபர்ல வருது, ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் அவே. அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பயலேட்ரல் சீரிஸ் அயர்லாந்து ஸ்காட்லாண்டோட ஆடுறாங்க அப்படின்னா அவர் போய் தான் ஆகணும். ஸோ இப்போ நான் அதுக்காக லோக்கல் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, எனிவே நான் வந்து எல்லா சைடையும் கோ த்ரூ பண்ணேன். ஒரு ஷார்க்கிங் கொஸ்டின் எனக்கு வந்தது என்ன அப்படின்னா, ஹோம் கிரவுண்ட் நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க ஒரு அவே லீக், இந்தியன் பிரீமியர் லீக் இப்ப விட்டுருங்க, இட்ஸ் எவால்வ்ட் ஓவர் 15 இயர்ஸ், கேம் பேஸ் ஆஃப் பிளே மாறி இருக்கு. பட் லார்ஜ்லி பாத்தீங்கன்னா ஒரு 100 பாலா இருக்கட்டும், இல்ல ஒரு பிபிஎல் இருக்கட்டும், இல்ல ஒரு சிபிஎல் இருக்கட்டும், ஹோம் வென்யூல கொஞ்சம் ஸ்லோயிஷ் சர்ஃபேசஸ்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிற டீம்ஸ் ஜெனரலா ஜெயிச்சிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸா இருக்கட்டும், ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸா இருக்கட்டும், லெட்ஸ் ஜஸ்ட் சே ஈவன் இந்த வருஷம் வந்து பார்படோஸ் ராயல்ஸ், ஓகே பார்படோஸ் ராயல்ஸ் நாட் சோ மச், பட் இந்த வருஷம் தான் அவங்க வந்திருக்காங்க. பட் நம்ம கயானா வாரியர்ஸ் இவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி பேஸ்ல தான் வந்திருக்காங்க. பங்களாதேஷ் பிரீமியர் லீகும் அப்படிதான். எல்லா லீகுமே கொஞ்சம் டீசென்ட் ஸ்பின் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இருந்தா அவங்க ஜெனரலா ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு தீமா இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது எஸ், சூப்பர் கிங்ஸ் நல்ல பேலன்ஸ். எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ண டீம் தான் சூப்பர் கிங்ஸ். சென்னையும் ஸ்டெபிலிட்டி, ஜேஎஸ்கேயும் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி போயிருக்கீங்க. பட் ஒரு இன்னும் 2-3 டீம் பத்தி கேட்டு உங்களோட ரேங்கிங்ஸ் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். டர்பன் சூப்பர் ஜாயின்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்படியே பேப்பர்ல பார்க்கும்போது பயங்கரமா இல்ல, ஆனா அவங்களுக்கு பால் கொஞ்சம் நிக்குது திரும்பவும் விக்கெட்ல. குவிண்டன் டிகாக் இருக்காரு, ஒரு நல்ல 4 பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க, பினிஷர்ஸ் இருக்கு, 3 ஸ்பின்னர் சுப்புராயன், மகாராஜ், ஹார்மர். அதே மாதிரி எம்ஐ கேப்டவுன் அவங்க ஆல்ரவுண்ட் செம பேலன்ஸ்டா இருக்கு சைடு. அட் த சேம் டைம் இன்னொரு சைடு வேற நான் பார்த்தேன், உங்களுக்கு ஒன்னு சிஎஸ்கே, ஜேசிஎஸ்கே அண்ட் எம்ஐ கேப்டவுன் அண்ட் பால் ராயல்ஸ். அவங்களுக்கு ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ்ல பியூட்டிஃபுல். அதாவது ஐபிஎல்க்கு என்ன தியரி வச்சாங்களோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ உங்களோட டீம்ஸ் பட்டியல் எப்படி இருக்கு, யார் யார் நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க, எப்படி போய் டாப் 4ல ஃபினிஷ் யார் பண்ண போறாங்க? சரி, என்ன கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன அந்த 3 டீம், இன்னொன்னு நாங்க, இதுதான் வந்து என்னோட இது. ப்ராபப்ளி மும்பை வில் டாப் த டேபிள் இன் த லீக் ஸ்டேஜஸ். ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், பால் ராயல்ஸ் and Durban in that order is what I feel will happen. But I don't want to write off Pretoria Capitals and Sunrisers Eastern Cape. ஏன்னா இப்போ நாங்க எப்படி போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்னா ஒரு பிரைஸ்டன் ஸ்டப்ஸ், ஒரு ஐடன் மாக்ரம், ஒரு மார்க்கோ யான்சன். எங்க டீம்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா 11 பேர் யூட்டிலிட்டி பிளேயர்ஸ். இப்ப நீங்க என்னிமன் மலான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் மேட்ச் வின்னரா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ வில் சே தட் இஸ் an இம்பாக்ட் பிளேயர். ஷெப்பர்ட் இம்பாக்ட் பிளேயர், கிரெகரி இம்பாக்ட் பிளேயர், கார்டன் இம்பாக்ட் பிளேயர். ஸோ இப்போ உங்களுக்கு இதுல இன்னொன்னு நான் எப்படி இது பண்ணேன்னா, இந்த மாதிரி எந்த பிளேயர் போனாலும் அதுக்கு ரைட் பேக்கப் பெஞ்சில் இருக்கிற மாதிரி, வேர் we are not going to struggle even though we are allowed replacement option for injury or any other FTP schedule clash. இப்ப இருக்கிற அந்த 6 பேருமே எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்வாப்ஸா வர்ற மாதிரி தான் நாங்க வந்து பார்த்து எடுத்திருக்கோம். இன்னொன்னு நீங்க அந்த ஸ்பின்னர்ஸ் இதை பத்தி சொன்னீங்க, இந்த மாதிரி ஸ்பின் டாமினேட்டட் டீம்ஸ்லாம் நிறைய ஜெனரலா வெஸ்டர்ன் லீக்ஸ்ல சொல்றேன் நான் ஒரு தியரியா. இல்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்க, பிகாஸ் ஃபேக்ட், அதை யாரும் ஹைட் பண்ண முடியாது. இப்போ நீங்க இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தமிழ்ல அப்படின்னு பார்த்தா ரஜினி சாரோட 2.0. ஒரு காமெடி கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது, ஒரு பெருசா ஃபைட்டு கிடையாது, கார்ட்டூன் வச்சு எல்லாருக்கும் செஞ்சுட்டாரு. ஸோ நான் எப்படின்னா ஒரு ரஜினி சார் ஃபேன் அப்படிங்கும் போது, இப்போ இவ்வளோ நாள ஸ்பின்ன வச்சு செஞ்சிருக்காங்கும் போது பேச வச்சு செய்யறது தானே எங்க ரஜினி சார் ஸ்டைல. பார்க்க தானே போறீங்க அந்த காளியோட ஆட்டத்தை. டீமோட லைன் அப் எப்படி எல்லாம் சொல்ற, நீ வந்து அது இது சொல்லிட்ட பாக்ஸ் ஆபீஸ்னு விக்ரம் விட்டுட்ட ரீசெண்டா வந்தது. பட் ஒன் ஃபைனல் क्वेश्चन பிஃபோர் வி சைன் ஆஃப். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், ஒன் கொஸ்டின். அதாவது இப்ப நான் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட பிரான்ச்சைசில உட்காந்துருக்கேன், ஒரு அனலிஸ்டா உட்காந்துருக்கேன். நீனே ஹைஃபெல்ட் லைன்ஸோட அனலிஸ்ட். உட்காரும் போது ஐயோ நம்ம கிரவுண்டு கொஞ்சம் பொட்டி சைஸ் டப்பி கிரவுண்ட் ஆச்சே, ஒரு பிரான்ச்சைசி கேம்ல டிஃபெண்டிங் ஸ்கோர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்குமே, விக்கெட் ஸ்லோவா இருக்காதே, அது ஒரு இஷ்யூவா இருக்கும்னு உனக்கு எப்பவுமே தோணலையா? இல்ல அது அதை பேஸ் பண்ணி சரி ஓகே அது இருக்கும்னு சொல்லி தான் ஸ்பின்னரே இல்லாம ஃபாஸ்ட் பவுலரோட எடுத்திருக்கீங்களா? Won't that be an issue? Is that something that will run in your head? சார் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா மத்த டாப் 3 டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் அப்படி வச்சு ஆடுற 3 டாப் 3 இன் 4 பேட்ஸ்மேன் எந்த பிரான்ச்சைஸிக்கும் கிடையாது. எந்த பேட்டிங் பத்தி பேசல, பேட்டிங் பத்தி I repeat this, batsmen win you games, batsmen entertain you, bowlers தான் சாம்பியன்ஷிப் ஜெயிப்பாங்க.
அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு எப்படின்னா எங்க பசங்க கை சுத்தினாலே தொண்டைக்கு வரணும். ஸோ எனக்கு பவர் பிளேல வந்துட்டு ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஐ காட் மோர் ஆப்ஷன்ஸ் வேர் வித் த பால் நான் வந்துட்டு மை டீம் ஹேஸ் டு டாக் இன் பவர் பிளே. அது நீங்க 145 அடிச்சாலும் சரி 150 அடிச்சாலும் சரி. இப்போ இந்த ஒரு போலிங் அட்டாக் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ். நான் ஆனஸ்டா சொல்றேன், என்னோட ப்ரிவியூல நான் வந்து உங்ககிட்ட சொன்னதுல ஒன்னு அப்சைட் டவுன் தப்பா போன ஒரே டீம் அதுதான். இப்ப நீங்க இருக்கீங்கன்றதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நான் வந்து கப்படிப்பாங்கன்னு சொல்லல, நான் அந்த பேலன்ஸை பார்த்து சொன்னேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் 6th ரேங்க்ல தானே போட்ட நீ. உங்களுக்கு அந்த கஜரி படத்துல சூர்யா வர்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் நினைக்கிறேன். யூடியூப்ல எல்லாத்தையும் தேர்டோ செகண்டோ போட்ட பார்த்தேன். சோ அதனால இப்ப எனக்கு எப்படின்னா வாண்டரர்ஸ் அப்படிங்கும் போது இந்த பவர் பிளேல நீங்க விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தான், நிறுத்தவே முடியாது. 280 அடிச்சாலும் சரி 19 ஓவர்ல முடிக்கலான்ற ஆட்டிடியூட்ல தான் செகண்ட் டீம் வரும். அந்த 6 ஓவர்ல வச்சு இடிக்கணும். எனக்கு அந்த 6 ஓவர்ல இப்ப ஒரு போலர் ஃபெயில் ஆனாலும் 2வது போலர் வரணும், 2வது போலர் ஃபெயில் ஆனாலும் 3வது போலர் வரணும். சோ அந்த ஒரு 4வது போலர் வரணும், 4வது போலர் ஃபெயில் ஆனாலும் 5வது போலர். சோ ஓகே, வாட் ஐ அம் ஹியரிங் இஸ் பேஸ் இஸ் கோயிங் டு பி a very important factor. வர டீம்ஸ் வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆடணும், பவர் பிளே தாண்டினா தான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கணும். ஸோ உங்க டீம்ஸ் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி பிரசன்னா வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. பீடாகா இருந்த நீங்க பிரசன்னாவா சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலி ஜாயின் பண்ணதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்க ரொம்ப நல்லா பண்ணணும், உங்க டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் டெஃபினட்டா காட ப்ரே பண்ணிக்கிறேன். அதே சமயத்துல அப்படியே அந்த சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்கு வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச நீங்க சென்னை மனசுலயும் இடம் பிடிச்சு சென்னையோட ஃபார்ச்சூன்ஸையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்களான்னு பார்ப்போம். அதுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் பேக். அண்ட் இனிமே திருப்பி அப்பப்போ வருவீங்கல்ல, ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்கீங்க, கேட்கும் போதெல்லாம் வாங்க கொஞ்சம். அப்பப்ப வருவோம். எப்படி நம்ம தமிழ் மக்களுக்கா வரலன்னா யாருக்கா வருவோம்? சரி, தேங்க்யூ ஸோ மச் பீடா. தேங்க்யூ.